இப்போ இதை பார்க்கும்போதே எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் எந்த ஒரு தையலுமே வரல. நம்ம டாட்டும் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே எந்த தையலும் வரல. ஸோ எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 36 சைஸ் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட்டிங் எப்படி பண்ணலாம், அதே ப்ளவுஸை ஃபினிஷிங்காக தைக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபினிஷிங் ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு தையலுமே வெளியே வராது. அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கும். நம்ம டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, 3 டாட்டு, அந்த டாட் கூட உங்களுக்கு வெளியே வந்து அந்த தையல் வெளியே தெரியாத லெவலுக்கு உள்ளுக்குள்ளேயே எப்படி கவர் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து ஃப்ரண்டோட இறக்கம் வந்து 12.5 இன்ச்சு நான் வச்சுருக்கிறேன். அதிலேருந்து -1.5 இன்ச்சு பண்ணி இந்த மாதிரி ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கிறேன். அடுத்தது கழுத்தளவு 6.5 இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த 6.5 இன்ச்சு வச்சுருந்தோம். அடுத்து கழுத்தோட அளவு வந்து 2.25 இன்ச்சு வச்சுருக்கிறேன். ஷோல்டர் அளவு 3 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் ரவுண்டு வருது பார்த்திங்களா, அது வந்து 6 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அதிலலாம் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். கழுத்து வந்து எப்போவுமே வெட்டும்போது நம்ம மேலே 2.25 வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கீழே ஒரு 3 அல்லது 3.25 வர மாதிரி இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணி கழுத்து ரவுண்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து வந்து பக்காவாக உட்காரும். அடுத்தது வந்து ஹூக் பட்டி வர்ற இடத்துல இந்த மாதிரி கிராஸ் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. அதாவது இந்த கிராஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சுக்கு போட்டுக்கோங்க. இந்த கிராஸ் நம்ம எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹூக் வந்து நம்ம பட்டி அடிக்கும்போது ஸ்ட்ரைட்டாக தான் அடிச்சிருப்போம். அது வந்து ப்ளவுஸ் போட்ட உடனே ஃபிட்டாக இருக்காது, கழுத்து பகுதி வந்து தூக்குனாப்பில் வரும். அதனால் இந்த கிராஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து சைடு வந்து தூக்காது. இதை நான் இன்னொரு வீடியோவில் தனியாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த டாட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ போட்டிருக்க லைன் வந்து 4.5 இன்ச்சு நான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நம்ம பிடிக்க வேண்டியது வந்து 1.5 இன்ச்சுக்கு பிடிக்க போகிறோம். அதாவது மொத்த அளவு வந்து 3 இன்ச்சு பிடிக்க போகிறோம் டாட்டு. அடுத்து சைடு வர்ற டாட்டு இந்த மாதிரி 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து சைடு அளவு வந்து 9.25 வச்சு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த குழிவா வெட்டுவோம் பார்த்திங்களா, அந்த குழிவா வெட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். இப்போ நான் இதில் மார்க் பண்ணிகிட்ருக்கிறது வந்து லைனிங் கிளாத்து. ஒரிஜினல் கிளாத்து கீழேயே தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஃபினிஷிங்காக, அதாவது உங்களுக்கு தையல் எதுவும் வெளியே தெரியாமல் தைக்கணும் அப்படின்னா 2 கிளாத்தையுமே நம்ம ஒரே அளவுக்கு தான் கட் பண்ணணும். எப்போவுமே நம்ம லைனிங் கிளாத்தை ஃபஸ்ட்டு வெட்டிட்டு கீழே உள்ள அந்த ஒரிஜினல் கிளாத்தை வந்து நம்ம கடைசியாக தான் கட் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2யுமே ஒன்று போல் கட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டாட் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம தைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓவராலாக எல்லா அளவுலையுமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த சைடு டாட் மட்டும் இந்த மாதிரி எவ்வளோ இன்ச் வருதோ அதில் பாதி வச்சு அந்த இடத்துல இந்த சைடு டாட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோல் ரவுண்டு டாட்டும் அதே மாதிரி தான். அந்த சென்டர் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த 1.5 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரிஜினல் கிளாத்தை கீழே வச்சு கட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரிஜினல் கிளாத் வந்து உங்களுக்கு சில்க் கிளாத் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வலிக்கிக்கிட்டே போகும். நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் அந்த கட்டிங் டிஃப்ரெண்ட் ஆயிரும். அதனால் கட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இப்போ காட்டன் கிளாத் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்ம 2 லைனிங் போட்டு எப்படி வெட்டுவோமோ அந்த மாதிரி ஸ்பீடாகவே வெட்டிக்கலாம். ஏன்னா லைட்டாக உங்களுக்கு ஷேக் ஆனால் கூட மறுபடியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம்னா கரெக்டாக ஆயிரும். ஆனால் சில்க் கிளாத் அந்த மாதிரி இருக்காது. ஒரு இடத்துல இழுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாத்து ஃபுல்லாகவே ப்ராப்ளம் வர்ற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணும்போது மட்டும் கட்டிங்கில் ரொம்ப பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த அறுக்காத்து வந்து கன்ஃபார்மாக போடுங்க. இந்த அறுக்காத்து நம்ம எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம இப்போ அது எல்லா கிளாத்தையுமே தனித்தனியாக தைக்க போகிறோம். அதனால் இந்த அறுக்காத்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் இந்த அறுக்காத்தை கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பாயிண்ட் ஊசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் ஊசியை வச்சு அந்த சென்டரில் டாட் நம்ம எந்த அளவுக்கு பிடிக்க போகிறோமோ அந்த அளவுக்கும் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு 4 கிளாத்துக்கு இருக்க போகுது. ஸோ அந்த 4 கிளாத்துலேயுமே நம்ம
4 தடவை டாட் பிடிக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஊசியை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாட் எவ்வளோ தூரத்துக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கூடவோ, அதாவது அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் மார்க் பண்ணாமல் அதிகமாக தைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 2 கிளாத்தையும், இந்த லைனிங் கிளாத்தையும் ஒரிஜினல் கிளாத்தையும் நம்ம சேர்க்கும்போது அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்துடும். இப்போ நம்ம ப்ளவுஸு இப்போ போடும்போது, அவங்க ப்ளவுஸ் போடும்போது லைனிங் கிளாத் வந்து உடம்புல அட்டாச் ஆயிரும். அந்த ஒரிஜினல் கிளாத் வந்து இப்போ வந்து நம்ம தைக்கிற மெத்தட் வந்து அது தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா 2 கிளாத்துக்குமே டிஃப்ரெண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக டாட் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 2மே டிஃப்ரெண்ட் லைனிங் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது லைனிங் கிளாத் வேறு கலரு, ஒரிஜினல் கிளாத் வேறு கலரு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 கிளாத்தையுமே நான் வேறு கிளாத்தாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா 2 ஒரே கலரில் இருந்ததுன்னா நான் எதில் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இதை நான் தைக்கும்போது பிளாக் கலர் நூல் போட்டு தான் தைக்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம தைக்கிறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பட்டி கிளாத்தில் வந்து இந்த மாதிரி டிசியை வச்சு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும், அதாவது லைனிங் கிளாத்தில் மட்டும் 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க லைனிங்கை இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி இருக்கிறதுக்காக இந்த மார்க் நம்மளுக்கு தெரியும். ஒன்று இந்த மார்க் உள்ளே போகிற மாதிரி வச்சு தைங்க, இல்லை அப்படின்னா வெளியே வர்ற மாதிரி வச்சு தைங்க. 2 இதுலேயுமே மார்க் வந்து வெளியே வரணும், இல்லைனா 2 இதுலேயுமே மார்க் வந்து உள்ளே போகணும். அந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம அறுக்காத்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கீழே எந்த அளவுக்கு நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அறுக்காத்து போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது இந்த தையல் போட்டதுக்கப்புறம் இந்த லைனிங் கிளாத் மட்டும், அதாவது நம்ம ஒரிஜினல் லைனிங் கிளாத் மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு அப்படியே பேக் சைடு திருப்பி மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடிப்பை வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டாலே அது வந்து கரெக்டாக அந்த மடிப்பு உட்காந்துரும். இப்போ அடுத்தது வந்து இந்த ஒரிஜினல் அளவுக்கு மீதி இருக்கிற எல்லா கிளாத்தையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம இப்போ தையல் எந்த தையலும் வெளியே தெரியாமல் நம்ம தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தைக்கிறது தான் பெஸ்ட்டு. இதே மாதிரி நம்ம இன்னொரு பட்டியிலையும் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி கட் பண்ண இடத்துல வந்து எவ்வளோத்துக்கு நம்ம டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறது இருக்கும், நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ப்ளவுஸ் நம்ம ஒரிஜினல் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரிஜினல் கிளாத்தையுமே எந்த லெவலுக்கு நம்ம டாட் பிடிக்கணுமோ அந்த இடத்த இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், அந்த பட்டிக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுறோமோ அந்த மார்க் வந்து 2க்குமே ஒன்று உள்ளே போகிற மாதிரி தைங்க, இல்லைன்னா வெளியே வர்ற மாதிரி தைங்க. அப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆப்போசிட் சைடு வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் கிளாத் எடுத்து நம்ம இந்த டாட்டை மட்டும் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கலாம். இந்த டாட்டை நீங்கள் பிடிக்கும்போது, அதாவது நம்ம சென்டரில் வருது பார்த்திங்களா, அந்த டாட் வந்து எந்த சைடு பிடிக்கணும், எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த சைடு டாட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பிடிக்கிங்களோ, அதாவது இதில் எந்த அளவுக்கு பிடிக்கிங்களோ அதே மாதிரியே மீதி இருக்கிற 3 கிளாத்லேயுமே பிடிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பிடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து போடும்போது லைனிங் தனியாக ஒரிஜினல் தனியாக வராமல் இருக்கும். இப்போ இதில் பிடிச்சிருக்கிற மாதிரியே டாட் வந்து நம்ம இந்த 4 கிளாத்லையுமே பிடிச்சிக்கலாம்.
இப்போ நம்ம இதில் ஒரிஜினல் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். இந்த ஒரிஜினல் கிளாத்தில் டாட் பிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு காட்டன் கிளாத்தாக இருந்ததுன்னா அல்லது சில்க் காட்டன் இந்த மாதிரி கிளாத்தாக இருந்ததுன்னா உங்களுக்கு டாட் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே இது பூனம் சேரீக்குள்ள ப்ளவுஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது நம்ம லைனிங்கை மேலே பதிச்சு அதுக்கப்புறம் டாட் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் தனியாக டாட் நம்ம பிடிச்சோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி கிளாத் வந்து நீங்கள் தைக்கும்போது ரொம்ப பார்த்து தைச்சிக்கோங்க. ஏன்னா டாட் வந்து கூட குறைய அந்த மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதனால் கரெக்டாக அந்த அளவுகளை வந்து நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கரெக்டாக டாட் வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி டாட் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு லைனிங் கிளாத்து ஒரு ஒரிஜினல் கிளாத் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 2 டாட்டும் நம்ம எதில் பிடிச்சிக்கோங்க, அதாவது லைனிங் கிளாத்தில் வந்து டாட் வந்து வெளிப்பக்கம் வர மாதிரியும் ஒரிஜினல் கிளாத்தில் டாட் வந்து உள்பக்கம் போகிற மாதிரியும் இருக்கிற 2 பீஸையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணும்போதும் அதே மாதிரியே, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணும்போது 2ஐயும் ஒரே அளவில் தான் கட் பண்ணோம். இந்த அளவுகள் வந்து மாறிடாமல் சைடு தையல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து இந்த சைடு டாட் வருது பார்த்திங்களா, அது வந்து கீழே வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த சென்டர் டாட் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம பேக் சைடு வர்ற மாதிரி அந்த டாட்டை வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேக் சைடு வர்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே அந்த டாட் மேலேயே ஒரு தையல் போட்டுருங்க. இதில் வந்து உங்களுக்கு நம்ம கட் பண்ணும்போது பி மாதிரி கட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் கரெக்டாக அந்த இது வந்து நம்மளுக்கு பேக் சைடு வைக்கும்போது நம்ம என்ன அளவில் வெட்டியிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த டாட்டும் கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாட் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே கவராக வந்திருக்குது. அதாவது உள் சைடு பார்த்தாலும் உங்களுக்கு டாட் பிடிச்சதுக்கு எந்த ஒரு அடையாளமும் இருக்காது, வெளி சைடும் டாட் பிடிச்சதுக்கு வந்து எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து வந்து இதே மாதிரியே இன்னொரு கிளாத்தையும் தைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிளாத்தையுமே இந்த மாதிரி தைச்சாச்சு. இதை தைச்சதுக்கப்புறம் பட்டியை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் கிளாத்து நீங்கள் உள்ளே வந்து பட்டிக்கு ஸ்ட்ரிப் கிளாத் கொடுத்துருப்பீங்களா, அந்த ஸ்ட்ரிப் கிளாத்தும் ஒரிஜினல் கிளாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கரெக்டாக பட்டி அளவு வந்து எவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச்சு விட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அதாவது தையலுக்கு நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விட்டு இந்த மாதிரி ஒரு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இந்த தையல் போட்டதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றுங்க. நல்லா சுருட்டிட்டு அப்படியே தூக்கி அந்த தையலுக்கு வந்து பக்கத்தில் வராத லெவலுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி அந்த இப்போ போட்டிங்க பார்த்திங்களா ஒரு தையல், அந்த தையல் மேலேயே வர்ற மாதிரி கரெக்டாக வைங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி 2ஐயுமே ஒரே அளவில் வச்சு கட் பண்ணிட்டோம் பட்டியை. அதனால் இப்போ நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கீழே உள்ள பட்டியும் மேலே உள்ள பட்டியும் வந்து ஒரே அளவில் வச்சுட்டு இப்போ நீங்கள் போடுற தையல் வந்து ஏற்கனவே போட்டதுக்கு மேலேயே மறுபடியும் போட்டிங்க அப்படின்னா 2லையுமே கிளாத் வந்து ஈவனாகவே ஆயிருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து லூஸ் கிடக்குங்கிற எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. இந்த தையலில் நீங்கள் ஃபஸ்ட்டு தையல் கீழே வர்ற மாதிரியும் 2வது தையல் வந்து அதுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா நம்ம உள்ளே வந்து ஒரிஜினல் பீஸ் வெட்டியிருந்தோம் பார்த்திங்களா, அதாவது நீங்கள் 2வது வச்சு தைக்கிறது வந்து உங்களுக்கு லூஸ் ஆயிரும். ஸோ அந்த பட்டி சைடு வந்து ஃபினிஷிங்காக இல்லாமல் 2 கிளாத் உங்களுக்கு டைட்டாகவும் ஒரு கிளாத் லூஸாகவும் வர மாதிரி வந்துடும். அதனால் 2வது தையல் நீங்கள் போடும்போது தையலுக்கு மேலேயே போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங்காக வந்துடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக நீவி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளுக்கு தையல் போட்ட மாதிரியே இருக்காது.
பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு தையலுமே இதில் வெளியே வரல. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் தச்சு கொடுத்தீங்கன்னா ப்ளவுஸோட லுக்கு வந்து நல்லாயிருக்கும். கஸ்டமரும் உங்களுக்கு அடுத்தவங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணும்போது இந்த ஃபினிஷிங் கொடுக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுவாங்க. அதே சமயம் ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரமாக போகவும் மாட்டாங்க. இப்போ இதே மாதிரியே இன்னொரு பட்டியையும் நம்ம வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஃபினிஷிங்காக தைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.